Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. செல்வராஜ், நிறைவு கருத்து சுருக்கமா, நேரம் இல்ல, மிக சுருக்கமா. அதாவது நீங்க தலைப்புல பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமா தமிழ்நாடுன்னு கேட்டதற்குத்தான் நான் இறுதியாக சொன்னேன். நான் ஆரம்பத்தில் அந்த சப்ஜெக்டே நான் தொடல. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, கஸ்தூரி அவர்களும் நாச்சியார் சுகந்தி அவர்களும், நீங்க நாச்சியார் சுகந்தி பேசுறதெல்லாம் ஆரம்பத்துல இருந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே சும்மா அப்படி போற போக்குல சொல்லிட்டு போற செய்தி. எந்த செய்திக்குமே ஒரு முழுமையான பின்புலத்தோடு தகவல்களோடு அந்த குறிப்புகளோடு தகவல்களை அவங்க போய் சொல்றாங்க. இவங்க பேசல. கஞ்சா கடத்தினது 60% திமுக கட்சிக்காரங்க. இதெல்லாம் என்ன பேச்சுன்னு எனக்கு புரியல. பெண்களுக்கு பாதுகாப்பான வீட்டுல இருக்க பெண்மணியை நடந்து போக சொல்லுங்க, ஈசிஆர்ல நடந்து போக சொல்லுங்க. ஒண்ணு வேண்டாம், ஈசிஆர்ல நடந்து போக சொல்லுங்க. பாதுகாப்பு இருக்கா இல்லையா நம்ம பாப்போம். கடைசி நேரம் இல்ல, அடுத்த வேலுசாமி போவோம். சரி, இது அதீதமான கற்பனையின் வெளிப்பாடுதான் கீர்த்தனா அவர்கள் சொல்வது. சொல்லுங்க பாப்போம். எனக்கு புரியல. தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம், தமிழ்நாடுடைய பொருளாதார அதாவது தமிழ்நாடு பெண்கள் வாழ பாதுகாப்பான மாநிலமா அப்படின்னீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. ரெண்டாவது, சென்னை பெண்கள் பாதுகாப்பாக வாழ தகுதியற்ற மாநிலம் அப்படின்றது போன வருஷம் காரை செல்வராஜ், பெண்கள் குழந்தைகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற சூழல் ஒன்று இருக்கிறது என்பது, இந்த சூழல் இருக்குது தொடருது அப்படின்னா எந்த வளர்ச்சியிலையும் அர்த்தம் இல்லை, எந்த பேச்சிலையும் அர்த்தம் இல்லை அப்படின்னு கமல்ஹாசன் சொல்லியிருக்கார். திமுக அரசை காவல்துறை காப்பாற்றாது, மக்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலர் வீரபாண்டியன். கூட்டணி கட்சியில் இருக்கிறவர்களே விமர்சனம் பண்ணுற அளவிற்கு மிக மோசமான ஒரு நிர்வாகத்தை, சட்டம் ஒழுங்கு சீர்கட்டை இந்த அரசு கொடுக்குது அப்படிங்கிறது தான் பலருடைய விமர்சனமாக இருக்கு. என்ன பதில் உங்களுடையது? இல்ல, இது போன்றது ஒரு நிகழ்வுகளை முட்டு கொடுத்து பேசக்கூடிய இடத்தில் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பொதுமக்கள் கூட பேசிவிட முடியாது. நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டுவது என்பதுதான் ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய கடமை. நீங்க சொன்ன அந்த ஊத்தங்கரை, விளாத்திக்குளம், இப்ப சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தே இருக்கக்கூடாது, நடந்து இருக்கிறது. அதற்கு காரணம் 2 நிலைகள்ல காவல்துறையினுடைய மெத்தன போக்கு காரணம் என்று முதல் கட்ட தகவல் அறிக்கைகள் வருகிற பொழுது யாராக இருந்தாலும், கூட்டணியிலேயே இருந்தாலுமே இது போன்று நடந்திருக்க கூடாது என்கிற ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டியதுதான் கட்சிகளுடைய கடமை. அதைத்தான் எல்லோரும் செய்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் மனநிலை. அப்படிதான் நம்ம இதை பார்க்கணுமே தவிர, உடனே திமுகவுக்கு எதிராக வரிசை கட்டி நிற்கிறது திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் என்று இதை அரசியல் நிலைப்பாட்டோடு கொண்டு போய் சேர்க்கிற பொழுதுதான் நாம் பேசக்கூடிய இந்த தலைப்பினுடைய வீரியத்தை நாம் குறைத்ததாகிவிடும். இதுல முக்கியமாக நான் 2-3 செய்திகளை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். என்னை பொறுத்தவரை என்னுடைய கடந்த காலம் 13 ஆண்டு கால விவாதங்களில் இது போன்றது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருகிற பொழுது நான் அதிமுக ஆட்சியில் நடக்கவில்லையா, ஜெயலலிதா ஆட்சியில நடக்கலையா, இப்ப மட்டும்தான் நடக்குதான் என்கிற கேள்விகளை நான் பெரும்பாலும் தவிர்த்து விடுவேன். ஏனால் சட்டம் ஒழுங்கு என்பது அந்த நிலையில் அந்த இடத்தில் நடக்கிற அந்த ஆட்சியினுடைய பொறுப்பு. அந்த ஆட்சியினுடைய பொறுப்பு சரியாக நிறைவேற்றப்படாமல் இது போன்றது ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கிற பொழுது அதை பொது தளத்தில் இருந்து அதற்கான அழுத்தத்தை, எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டியது 8 கோடி தமிழர்களுடைய கடமை. அது நீங்க அப்படித்தான் நீங்க அதை எடுத்துக்கணுமே தவிர, உடனே அதை அரசியல் மயப்படுத்தி அதை அரசியல் நிலையிலிருந்து இந்த விவாதத்தை கொண்டு சென்றால் இது ஒரு ஆரோக்கியமான விவாதமாக, நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பை இன்னும் ஆழமாக பேசக்கூடிய இடத்திற்கு நான் நகர வேண்டும் என்று நினைக்கிறேன். இதுல பொதுவாக ஒரு 2 செய்திகள் நீங்கள் சகோதரி நாச்சியார் அவர்கள்ட்ட கேட்டீங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, பெண்கள்லாம் பாதுகாப்பா இருக்காங்கன்னு அமைச்சர் சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் IAS IPS ஆபீசர்லாம் போய் சொல்றாங்க. இது நான் உண்மையிலே அதை ஒத்துக்கிறேன். கல்வியில், சுகாதாரத்தில், சுற்றுச்சூழலில், இன்றைக்கு இருக்கிற பெண்கள் முன்னேற்றத்தில், பெண் உரிமையில் 100 ஆண்டு கால போராட்டம் என்பது திராவிட இயக்கங்களுடைய போராட்டம். அது தந்தை பெரியார் அவர்கள் காலம் தொட்டு துவங்கிய திராவிட இயக்கத்தினுடைய போராட்டத்தினால், அந்த அணுகுமுறையால் கிடைத்த. அதற்கு முன்பே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னு பாரதியார் பாடிட்டார.
இல்ல அது இன்னைக்கு இல்லைங்க. 47 பெண்பார் புலவர்களை சங்க காலத்தில் பெற்றது உலகத்திலேயே தமிழ்நாடு மட்டும்தான். நீங்க வரலாறை பேச வேண்டும் என்று சொன்னால் கல்வியில் இன்றைக்குத்தான் சிறந்து இருக்கிறது என்று சொல்லி யாரும் சொல்லல. நீங்க அதை அப்படி எப்படி பார்க்கணும்னா, இந்த 5 ஆண்டுகளில் கடந்த ஆண்டுகளில் இருந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி இருக்கிறார்களா என்பதை பற்றி தான் பேசணும். சரி, நம்ம அந்த இடத்துக்கே வந்துருவோம். நம்ம விவாதத்தை தலைப்பை தாண்டி போகாம அந்த இடத்துக்கே வந்துருவோம். 2021க்கு முன்பு 2021க்கு பிறகு அப்படிங்கிறது பார்க்குறப்ப பெண்கள் மீதான குழந்தைகள் மீதான வன்கொடுமை வழக்குகள் என்பது பன்மடங்கு அதிகரிச்சிருக்கு. அது என்சிஆர்பியோட டேட்டா சொல்லுது. இதுக்கு என்ன பதில்? அது உண்மைதான். அதாவது நீங்க சட்டம் ஒழுங்கு என்று எடுத்துக்கொள்ளுகிற பொழுது கொலை வழக்குகள், வன்முறை குற்றங்கள், பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகள், மூத்த குடிமக்களுக்கு இழைக்கிற கொடுமைகள் என்று பல நிலைகளில் இருந்து பேச வேண்டும். நீங்க இதை கேட்டதுனால நான் சொல்றேன், கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 2011 21 வரை கொள்ளை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்தில் அதிகம். திமுக ஆட்சி காலத்திலே 2021க்கு பிறகு 2024வது ஆண்டு 1540 என்றும் 2011, 12, 13 காலகட்டங்களிலே 1927 கொலைகள் இங்கே நடந்திருக்கிறது. திமுக ஆட்சி காலத்தில் வன்முறை குற்றங்கள் கிட்னாப்பிங், ரயோட்டிங், ராபரி, ஸ்ட்ரீட் ஸ்நாச்சிங், இந்த மாதிரியான குற்றங்கள் திமுக ஆட்சி காலத்தில் 8% குறைந்திருக்கிறது. ஆனால் பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் சொல்வதை நாம் மறுத்து விடுகிற இடத்தில் இல்லை. அதற்கான காரணங்கள் என்ன என்று பொதுவாக வந்திருக்கிற ஆய்வறிக்கைகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, கடந்த காலங்களை தவிர்த்து இந்த காலங்கள்ல பெட்டர் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் கொண்டு வந்திருப்பது என்பதும், காவல் உதவி ஆப் என்று தனியாக ஒரு ஆப் கொண்டு வந்து அது காவல் நிலையத்திற்கு சென்றுதான் ஒரு குற்றத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று இல்லாமல் பெண்கள் எளிதாக அப்ரோச் பண்ணக்கூடிய காவல் துறையில உதவி ஆப் கொண்டு வந்திருப்பது என்பதும், ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் பெண்களுக்காக தனியாக உருவாக்கி இருப்பது என்பதும், இது போன்ற நிலைகளில் வழக்குகள் பதியப்படுவது அதிகமாயிருக்கிறது. ஒன்று, இதன வழக்குகள் மட்டுமே அதிகமா பதிவாயிருக்குதே, அதோட கன்விக்ஷன் ரேட் என்ன இருக்கு? நம்ம நடந்த தவறுகளை நான் எந்த தவறையும் விட்டு கொடுக்கல. இப்ப சமீபத்திலே நடந்திருக்கிறது என்னால் கொடுஞ்செயல், கொடும் குற்றம், இது தவிர்த்திருக்கப்பட வேண்டும். காவல்துறை கண்டிக்கப்பட வேண்டும். இதற்கு காரணமாக யார் இருந்தாலும், அது எவராக இருந்தாலும், அங்கே இறந்து போனவள் என் தங்கை, என் மகள் வயதை ஒத்தியவர்கள், என் தாய் வயதை ஒத்திய 60 வயது பெண்மணி என்று பார்க்கிற பொழுது அதில் சமரசமே இல்லை. ஆனால் பொதுவாக நீங்க தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமா சொன்ன உடனே சகோதரி கீர்த்தனா அவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், இந்தியாவிலே ஏதோ தமிழ்நாடு தான் மிக பாதுகாப்பற்ற நகரமாக இருக்கிறது என்கிற நிலையில் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்திருப்பது என்பது உண்மைக்கு புறம்பான தகவல்கள். அதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். இதுல நிறைய விஷயங்களை தொட்டுக்கிட்டு போறதுக்கு போல, இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரைம் எகென்ஸ்ட் உமன் அண்ட் சைல்ட், இவர்களுக்கு எதிரான குற்ற வழக்குகள், இது அரசு ஆவணங்களில் இருந்து நான் எடுத்து சொல்லுகிற புள்ளி விவரங்கள். நான் ஒரு விவாத நிகழ்ச்சிக்காக புள்ளி விவரங்களை மாற்றி பேசுகிற இடத்தில் நான் என்றைக்குமே என்னை நகர்த்தி கொண்டது இல்லை. கிரைம் எகென்ஸ்ட் உமன் அண்ட் சைல்ட் குற்றங்கள் நடந்தது அதிமுக ஆட்சி காலத்தில் 6600, இப்பொழுது அது 7000 கடந்திருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் கன்விக்ஷன் ரேட், குற்ற வழக்குகள் பதியப்பட்டதற்கு பிறகு நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறதா என்கிற செயல்பாடையும் நாம் இங்கே பேசியாக வேண்டும். அது திமுக ஆட்சியில் அது நீதி நிலைநாட்டப்படவில்லை என்று சொன்னால் இல்ல பேசலாம். நீங்க வழக்கு அதிகரிச்சிருக்குங்கிற ஒரு இடத்துல ஏற்றுக்கொள்கிறப்ப கன்விக்ஷன் ரேட் எந்த அளவுக்குங்கிறதா நம்ம அடுத்த சுற்றுல விரிவா பேசலாம். அந்த இடத்துல தான் குறிக்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட போயிட்டு திரும்ப நான் உங்கள்கிட்ட வர்றேன்.